உலகில் அநீதி நிகழ்கிற போது, அக்கிரமங்கள் அநியாயங்கள் நிகழ்த்தப்படுகிற போது அதை காக்க இறைவன் அவதரிப்பான் என்று புராணங்களும் இதிகாசங்களும் கூறுகிறது. ஆனால் நமது இனத்திற்கு அநீதியும் அக்கிரமமும் அநியாயங்களும் நிகழ்த்தப்பட்ட போது எந்த இறைவனும் காக்க வரவில்லை. ஐயனாரும் கருப்பண்ணசாமியும் சுடலை மாடனும் மதுரை வீரனும் தெய்வங்களாக கொண்டாடப்படுகிறார்கள். அவர்கள் ஒரு ஊரை காவல் காக்க ஆயுதத்தோடு எல்லை நின்றார்கள். ஒரு ஊரை காவல் காப்பதற்காக எல்லை நின்றவர்களே தெய்வங்கள் என்றால், ஒரு நாட்டை காப்பதற்காக எல்லை நின்ற விடுதலை புலிகளும் தலைவர் பிரபாகரன் அவர்களும் எப்பேற்பட்ட தெய்வம் என்பதை சிந்திச்சு பார்க்கணும். நாம் தலைவரோட பிறந்த நாளை கொண்டாடுறது ஒரு சடங்கு, ஒரு சம்பிரதாயம் அல்ல. தமிழின வரலாற்றில் 2 நாள் தான் கொண்டாட்டத்துக்குரிய நாள். ஒன்று பொங்கல் பண்டிகை, இன்னொன்று தலைவரோட பிறந்த நாள். இதுல நம்ம கொண்டாடிட்டு மகிழ்ச்சியோடு களைஞ்சு போறதுக்கு நாம் எல்லாத்தையும் அடைஞ்சிடல. தலைவர் எந்த லட்சியத்துக்காக பாடுபட்டாரோ அந்த லட்சியம் அடையப்படாது இன்னைக்கும் இருக்கிறது. நாம் கண்முன்னே லட்சக்கணக்கான தமிழர்கள் கொத்து குண்டுகளுக்கு இரையாக்கப்பட்டார்கள். நாம் தாய் நிலம் அழித்தொழிக்கப்பட்டது. உலகம் முழுக்க அகதிகளாக ஏதுகளாக தமிழர்கள் புலம்பெயர்ந்தார்கள். இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அநீதி விளைவித்த எந்த கொடுங்கோளரும் தண்டிக்கப்படலை. அப்ப வரலாறு ஒரு வாய்ப்பை கையளித்திருக்கிறது. நாம் தான் சண்டை போடணும். ஒரு நியதி தான். அறம் தோற்றால் மரம் பிறக்கும், மரம் தோற்றால் மீண்டும் அறமே தழைக்கும். இது நியதி. தந்தை செல்வாவோட அறப்போராட்டம் தோற்கடிக்கப்படுகிறது, வீழ்த்தப்படுகிறது. தலைவர் பிரபாகரன் தலைமையில் ஆயுதமேந்திய மக்கள் புரட்சி போராட்டம் அது மௌனிக்கப்படுகிறது. இந்த முறை மீண்டும் அறப்போராட்டம், அரசியல் போராட்டம். இந்த முறை தமிழீழ நாட்டிலிருந்து இல்ல, தமிழ்நாட்டிலிருந்து. சீமான்ட்ட சொல்லுங்கோ, சீமான்ட்ட சொல்லுங்கோ, அவர் நம்பிதான் விட்டு போறேன்னு சொல்லுங்கோங்கிற வார்த்தை ஒரு வார்த்தை அல்ல, ஒரு வாக்கியம் அல்ல. அடுத்த கட்ட போருக்கான பிரகடனம். தமிழீழம்ங்கிற நாடு நமது கரங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா சுமையும் நம் கரைகள்லாம் இருக்குது, நம் தோள்கள்லாம் இருக்குது. நாம் வென்றே ஆகணும், வேற வாய்ப்பே நமக்கு இல்லை. நம்மளை 1000 விமர்சனம் பண்ணுவான், அடக்குமுறை செலுத்துவான், எதையும் கண்டுகொள்ளக்கூடாது. வெல்லணும், வென்ற பிறகு கொல்லணும், உறுதியா வெல்லணும். நமக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. நாம பேசி பேசி கலைஞ்செல்லாம் போக முடியாது, கட்டாயம் வெல்லணும். தமிழ்நாட்டில் நாம் தமிழக கட்சி ஆட்சி அமைஞ்சாதான் இந்தியாவை ஆளக்கூடிய ஆட்சியை தீர்மானிக்கிற சூழலுக்கு போனால்தான் இந்தியாவை வாழக்கூடிய பல்வேறு மாநிலங்கள், அந்த மாநிலங்களின் முதலமைச்சர்கள், பல்வேறு தேசியங்களின் பிரதிநிதிகள் எல்லாம் நம்மளோட கருத்தோட்டத்துக்கு ஒன்றாக வந்து இந்தியாவின் வெளியுறவு கொள்கை மாற்றப்பட்டு ஆசிய கண்டத்தில் நமக்கான அணுச்சேர்க்கை உருவாகி காலம் கணிகிற போது நமக்கான ஈழ நாடு பிறக்கும். எப்படி மேற்கு வங்காளங்கிற மாநிலம் அழுத்தம் கொடுத்து கிழக்கு பாகிஸ்தான் வங்காளதேசமாக இந்திரா காந்தியால் பிரித்து கொடுக்கப்பட்டதோ, அதே போல நாட்டை யார் ஆண்டாலும் தமிழ் நாட்டை பிரித்து கொடுக்கிற நிலைக்கு நாம் தள்ளணும். அதற்கு தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும். அதுதான் நமக்கு ஒரே வாய்ப்பு.